செல்வநாயகிக்கு செலியன் கொடுத்த தக் ரிப்ளை. செலியனை பற்றி செல்வநாயகி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா இவன் இந்த வீட்டுக்குள்ளே நிற்க முடியுமா? இவனால் வர்ற எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு அயலியும் சிவாவையும் கோளாறு சொல்கிறாங்க. அதுக்கு இந்திராணியோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த பார்வையில் செலியன் மேலே கோபம் தெரியலை, ஏன் சித்தி இப்படி தேவையில்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. செல்வநாயகிக்கு செலியன் கொடுத்த தக் ரிப்ளை செம்மையாக இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ எதுக்கு அவங்க 2 பேரையும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல என் மேலே பழிய போட்டீங்க, இப்போ அவங்களையும் அதில் ஆட் பண்ணுறீங்க. எதுக்கு? அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனாலயா? அப்போது உங்கள் பேச்சை கேட்காம உங்களுக்கு பிடிக்காம யாராவது இருந்தால் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் காரணம்னு சொல்லுவீங்களா? இப்போ மாமா கூட உங்களை எதிர்த்து பேசிகிட்டு இருந்தாரு, அவரையும் குறை சொல்லுவீங்களா? இந்த கபிலன் எங்க அவன் உங்கள் பையன், இவன் உங்களை எதிர்த்து பேசினா இவன் தான் இந்த ரவுடிங்களை அனுப்பிச்சான்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்கிறாரு செலியன். கபிலன் முகம் போன போக்க பார்க்கணுமே, ஐயோ உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு பார்வையாக இருந்துச்சு அவரது. ரித்திகாவுக்கு ஷாக் ஆகுது. அயலிக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருச்சு. இதை வச்சு ரவுடிஸ் மேட்டரை டீல் பண்ணுவாங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.